பாய் ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை குறிப்பாக மற்றவர்களுக்கு நம்ம இந்த ஒரு பொருளை தானமாக கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கும் நல்லதும் செல்வம் பெருகும் அப்படின்னா என்ன பொருள்? தானன்றது உலகத்தில் ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். அது அன்னதானமாக இருக்கட்டும், படிப்பு விஷயம் இருக்கட்டும், தொழில் விஷயம் இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு பணமாக கொடுத்தாலுமே தானன்றது எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளவோ நம்மளோட கர்மா கழியுன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள். இந்த கணவனை இல்லாதவங்க ஏற்றுக்கணும். நல்ல விஷயம். நல்ல விஷயம் இல்லை, இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளுக்கு எது வேணுமோ அது ரிலேட்டடாக நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும். மாற்றுக்கிறது இந்த ஆடி மாதம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஆண்களுக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா தானமாக ஒரு 20 கூட இருக்கணும். உங்கள் சக்திக்கு முடிஞ்ச மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா ஆடி முடிஞ்சு அடுத்த ஆடிக்குள்ளே உங்கள் வீட்டில் திரும்ப நடந்தே தீரும். அது ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆடியில் செய்ய நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய நல்ல பதிவுகள், அற்புதமான விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பாயை சந்திக்கலாம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய் ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை குறிப்பாக மற்றவர்களுக்கு நம்ம இந்த ஒரு பொருளை தானமாக கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கும் நல்லதும் செல்வம் பெருகும் அப்படின்னா என்ன பொருளை கொடுக்கலாம்? கரெக்டாக கேட்டீங்க. ரொம்ப நாள் இந்த சில பேரோட கமெண்ட்ஸில் கேட்டுருந்தாங்க. என்ன கூட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தானன்றது உலகத்தில் ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். அது அன்னதானமாக இருக்கட்டும், படிப்பு விஷயம் இருக்கட்டும், தொழில் விஷயம் இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு பணமாக கொடுத்தாலுமே தானன்றது எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளவோ நம்மளோட கர்மா கழியுன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் சொன்னது. ஸோ அந்த வகையில் நீங்கள் அதுவும் இந்த ஸ்பெஷலாக ஆடி மாதம், இப்போ இந்து மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ரொம்ப ஒரு புனிதமான ஒரு மாதம்னுவாங்க. ஆடி மாதத்தில் பண்ணாது என்ன பண்ணுவாங்க, வீடு கர்ப்பசம் பண்ண மாட்டாங்க, பால் காச மாட்டாங்க, சுப காரியம் சில விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. அது தவிர்த்து பார்த்திங்கன்னா, ஆனால் ஆடி மாதன்றது ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப உகந்த நாள்னு சொல்லுவாங்க. இறைவனுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட நாள்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படியே சொல்லலாம். ஸோ ரொம்ப உகந்த நாள். எந்த ஒரு விஷயமும் இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நான்வெஜ் இப்போ 1 மந்த்து ஃபுல்லாகவே நான்வெஜ் சாப்பிடாம கூட இருப்பாங்க. கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமல் இருக்க பெண்கள் இருப்பாங்க, ஆண்கள் இருப்பாங்க. இந்த 30 நாள் ஆடி 1லேருந்து ஆடி முடிகிற வரையும் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வகை அப்படி இருக்குது. அப்படின்னும் போது அன்னதானம் பண்ணுறது யூஸ்வல் எல்லா நாளும் பண்ணலாம், ஆடி மாதமும் பண்ணலாம். இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களாகட்டும் ஆண்களுக்காகட்டும் ரொம்ப வயசில் பார்த்திங்கன்னா ஒரு 30-32 வயசு 35 வயசு ஆகி கூட சில பேருக்கு பார்த்திங்கன்னா வரம் அமையாது, திருமணம் நடக்காது, வரமே அமையாது. வீடு பார்த்தாங்க, ஐயா வீடு வரையும் வந்தாங்க, கேன்சல் ஆகிடுச்சு. ஃபோனில் சொன்னாங்க வரேன்னு சொன்னாங்க, நடக்கலை. பார்த்துட்டு போய் சொல்கிறோன்னாங்க, எதுவுமே சொல்லலை. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 5 வரம் 10 வரம் தள்ளி போயிட்டுருக்கோம். பொண்ணுங்க வயசு பார்த்திங்கன்னா 30-32 கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப ஏஜ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி யாரோ வீட்டில் இருந்தாங்க அப்படின்னும்போது இல்லாதப்பட்டவங்களோ இருக்கப்பட்டவங்களோ அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி தாலி கோர்த்தில் போகிறது பார்த்திங்கன்னா இந்த குண்டுமணி மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ குண்டுமணி இருக்கப்பட்டவங்க ஒரு 1 கிராம்லையாவது தாலி யாருக்கு, ஏழை பெண்களுக்கு. இப்போ ஆடி முடிஞ்சோன்னே ஆவணி வரப்போகுது, ஒரு திருமணம் நடக்க போகுதுன்னா அந்த திருமணத்துக்கு ஆடி முதல் வாரம் வெள்ளிக்கிழமையோ இல்லை 2வது வாரம் வெள்ளிக்கிழமையோ அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு சில பலகாரம் மாதிரி கொடுத்து ஒரு சீர் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு வீட்டிலேருந்து இன்னொருத்தவங்க கொடுத்தாங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையால ஆடி முடிஞ்சு ஆவணிக்குள்ள அவங்களுக்கு வரம் தேடி கண்டிப்பாக வரும். திருமணமாகாத பெண் ஏழைக்கு தானமாக கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னா தாலி கொடுக்கணும், இல்லைன்னா தாலியில் போடுற அந்த ஒரு சின்ன குண்டுமணிலாம் போடுவாங்கள்ல, இது கொடுத்தோம் அப்படின்னா பொதுவாகவே ஒரு கல்யாணம் ஆகலை அப்படின்னா கோவில் போய் பணம் போகிறதாலையோ ஆசிரமத்தில் போய் சாப்பாடு போடுறது ஒரு விதம்னா எந்த விஷயம் நம்மளுக்கு நடக்காமல் இருக்கோ அது ஸ்பெசிஃபிக்காக நம்ம தானமாக செய்யணும். புரியுதுங்களா? இப்போ குழந்தை இல்லாதவங்க என்ன பண்ணால் ஒரு சாப்பாடு கூட வழி இல்லாத ஒரு குழந்தையா இருக்கிறாங்க, புதுசாக ஒரு குழந்தை இருக்காங்க, ஒரு மாசமாக இருக்காங்க, அவங்களுக்கு பிரசவம் அவர் பண்ணுறதுக்கு கூட காசு இல்லை அப்படின்னு பண்ணணும் போது அந்த பிரசவ செலவு மொத்தமாக இவங்க ஏற்றுக்கணும். யார் ஏற்றுக்கணும்? இந்த கணவனை இல்லாதவங்க ஏற்றுக்கணும். நல்ல விஷயம் இல்லை, இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளுக்கு எது வேணுமோ அது ரிலேட்டடாக நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும். மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ அந்த மாதிரி இந்த ஆடி மாதம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஆண்களுக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா தானமாக பண்ணலாம். ஒரு தாலி வாங்கி கொடுத்தோன்னா இவர் அடுத்த தாலி ஆடி முடிஞ்சுன்னா ஆவணியில் 100% நடந்தே தீரும். வேணா பண்ண சொல்லுங்கள், நடக்கலாம் கமெண்ட்ஸில் என்ன கேட்க சொல்லுங்கள்.
நடந்தே தீரும். ஆனால் அதை முழு மனசோடு பண்ணோம், அவன் சொந்த காசில் பண்ணணும். அதில் முக்கியமான சில விஷயம்லாம் இருக்குது. வட்டிக்கு வாங்கி பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? கடன் வாங்கி ரொம்ப இருக்கிறதெல்லாம் அடித்து கொடுத்துட்டு பண்ணக்கூடாது. 2. 3வது, நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்குது குண்டுமணி, நம்ம வீட்டில் சும்மா தான் ஒரு தாலி பழசு இருக்குது அப்படின்னு உன்னோட ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தவங்க கொடுக்கக்கூடாது, புரியுதுங்களா? 3. 4வது, ஓரளவுக்கு பொதுவான நியாயமான வந்த ஒரு நீ சம்பாரித்த காசுலையோ இல்லை சேர்த்து வச்ச காசுலையோ இல்லை அக்கௌண்ட்டில் சேவிங்கில் வச்சுருக்க காசுலையோ, புரியுதுங்களா? இந்த மாதிரி வகையில் என்ன பண்ணால் ஒருத்தர் கைமாத்து கூட வாங்கி கொடுக்கலாம், ஆனால் வட்டிக்கு தான் வாங்கி கொடுக்கணும். இப்போ இன்றைக்கி கொடுங்க, நாளைக்கு நான் கொடுத்துட்றேன், நாளைக்கு எனக்கு வந்துடும், அந்த மாதிரி கூட வாங்கி உங்களால் முடிஞ்ச 1 கிராம் நான் மிஞ்சி போனால் ஒரு 6000 ரூபாய், ஒரு 7000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் இருக்கட்டுமே, ஒரு 20 கூட இருக்கட்டும், உங்கள் சக்திக்கு முடிஞ்ச மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா ஆடி முடிஞ்ச அடுத்த ஆடிக்குள்ளே உங்கள் வீட்டில் திரும்ப நடந்தே தீரும். அது ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஆடியில் செய்ய வேண்டிய விஷயம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க பாய். ஏன்னா மக்களுக்கு தேவையான விஷயம்னு சொல்லலாம். திருமணம் ஆகாமல் எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் உங்கள் வாய் முகூர்த்தம் சீக்கிரமாக திருமணம் ஆகட்டும். பட் முழு மனசோட கரெக்டாக பண்ணணும். நான் சொன்ன இந்த விஷயம்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். என்னது, கடன் வாங்கி பண்ணக்கூடாது, வட்டிக்கு வாங்கக்கூடாது, அவங்க காசில் பண்ணணும், மற்றவங்க காசில் பண்ணக்கூடாது, பழசும் கொடுக்கக்கூடாது. தங்கிட்ட இருக்கே எக்ஸ்ட்ராவா இருக்கே, எக்ஸ்ட்ரா தானே இருக்குது, சும்மா தானே இருக்குது, எங்கள் அம்மா இருக்குது, பெரியம்மா இருக்குது, சித்தி இருக்குலாம் இங்கே ஆகாது. அவனோட உழைச்ச காசில், பொண்ணா அப்பா உழைச்ச காசில் செய்யலாம், பையனா அவன் உழைச்ச காசில் செய்யலாம். ஏன்னா ஒன்று செஞ்சால் ஒன்று வரும். கண்டிப்பாக ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.